வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரானி 4 தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் பேஸ்மெண்ட் எஸ்கேப் ட்ரை பண்ணலான்னு வந்துட்டோம். ஏன்னா கார் எஸ்கேப் எங்களுக்கு இன்னும் எப்படி பண்ணணும்னு நாங்கள் சரியாக பார்க்கல. ஸோ பேஸ்மெண்ட் எஸ்கேப் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் இன்றைக்கி பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். காய்ஸ், ஃபஸ்ட் டைமாக நம்ம கிரானி சாப்டர் 4 நார்மல் லெவல் ட்ரை பண்ண போகிறோம். அது எல்லாருமே போத் கிரானி அண்ட் கிராண்ட்பா, ஸ்லெண்டர்னா அண்ட் நம்ம தலைவர் நோஸ்ஃபெராட்டோ. நம்ம இது வரைக்கும் ஆடுற கேமில் புதுசாக வந்திருக்க ஒரு க்யூட்டான கேரக்டர்னா அது இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் க்யூட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறான். இதோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வெள்ளைன்னு இருக்கான். என்ன சொல்றதே தெரியல. ஒரு அழகான டியூப் லைட் மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டியூப் லைட்டுக்கு பேசாம அவனுக்கு ஏதாவது டியூப் லைட்னு பேர் வச்சிடலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீளமா இருக்கான். டியூப் சைஸுக்கே இருப்பான் போல. நீளமா இருக்கான், வெள்ளை கலர்ல இருக்கான். என்னடா பேர் வைக்கலாம்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. நம்ம பேரை யோசிச்சுட்டு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யார் வச்சிருக்கோம்? ஸ்லெண்டர்னா எல்லாரையும் வச்சிருக்கடா. டியூப் லைட்டு, அப்புறம் வேற யாரு? குருட்டு கிரானி. டியூப் லைட் மண்டையா? கரெக்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேண்டிய நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. அட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கிரானிஸ்லயுமே மொக்கையான இன்ட்ரோ தான். என்ன பாருங்க, ஸ்லெண்டர் நின்னுட்டு இருக்கா. கிரானி 3 கூட நான் ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற இன்ட்ரோ செம்மையாக இருக்கானா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரானி 2க்கு இன்ட்ரோ கிடையாது. கிரானி சாப்டர் 3க்கு சூப்பரான இன்ட்ரோவாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பசங்க மாசம் நம்ம எப்படிடா உள்ளே போகிறது? இப்போ இப்படி இருந்தாங்கன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நோஸ்ஃபெராட்டோ வந்து கூட்டு போவார். நோஸ்ஃபெராட்டோவா? எங்கடா இருக்கான்? ஏய் என்னடா அது சத்தம்? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் வாய்ஸ் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோ பழைய ட்ரக்கு ஓடுற வாய்ஸ் மாதிரியே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லு மேலே ஏறின ஒரு சவுண்ட் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷனே இவ்வளோ மொக்கையான இன்ட்ரோக்கு 2 நிமிஷம் கொடுத்துருக்கானுங்க. நம்ம இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது ஒரு ஓரளவுக்கு பெரிய வீடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரானி 5 டைம் டு வேக் அப் அளவுக்கு பெரிய வீடு இல்லைனாலும் என்ன சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வாக்கிங் சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. ஓ ஷீட். ஓ நோ நோ நோ. இப்போ என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா, இந்த ஓல்டுக்கு எடுத்துட்டு போய் இதுக்கான கீயே இதான் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாமா? நம்ம இங்க வந்தது பேஸ்மெண்ட் எஸ்கேப்க்கு. சும்மா இருக்கணும் பேஸ்மெண்ட். நாங்க அடுத்த தடவை வீடியோ பண்ணும்போது இரா என்னடா இது கதவு திறந்திருக்கு? என்னடா கதவு திறந்திருக்கு? அப்ப நம்ம கிரானி அங்க தான் இருப்பான்னு நினைக்கிறோம். ஒருவேளை கிரானி உள்ள போயிருப்பா. நோஸ்ஃபெராட்டோ இப்பதான் வெளில வரான். எனக்கு நல்லாவே தெரியுது. கிரானி உள்ள தான் போயிருக்கு. வரத பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரானி வரா. நோஸ்ஃபெராட்டோவும் வரான்னு தான் நான் நினைக்கிறேன். பிரச்சனையே கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கு. அதுல போய் நிறைய தடவை நான் மாட்டியிருக்கேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிவர் இழுத்துட்டு ஒரு இடம் வராங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது போகிற வழியிலேயே ஒரு மோசமான கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கும். அப்படியா? ஆமாம். எனக்கு அது தெரியாதே. பாருங்க, கிளவி போகிறா. என்ன பண்ணலாம்? நம்ம கிளவி வெளில போயிட்டல. இல்லைடா யாரா வராங்களான்னு பாரு. அங்கேருந்து பாரு. கிராண்ட்பா தான் வந்தால் வருவார். புக் அங்கே தான் இருக்குது. புக்கு நமக்கு வேஸ்ட் வேணும். சொல்கிறவே அழகாக திறந்து விட்டுருவோம் நம்மளுக்கு. ஆமாம். ஓ இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா. நம்ம எதுக்கு இந்த ஓல்டுக்கு எடுத்துட்டு இங்கே வரைக்கும் வரோம்? சைக் தெரியலடா. நீ தான்டா லூஸ். நான் பெட் மேலே போட்டுறலான்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வேலை கிரானி கொஞ்சம் கிராண்ட்பா வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளவா, நீ வெளில தானே கிளவா இருக்கணும். ஏன் நீ உள்ள வந்த? சரி கிரானி. கிளவாக்கு காது கேட்காது. நோஸ்ஃபெராட்டோ வர வைக்கணும்னா நம்ம டியூப் லைட் இங்கே வர வைக்கணும். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வழி. சொல்லலை வந்துட்டாங்க பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு சவுண்ட் கொடுப்பான். அடே கிளவா ஏன்டா? இது கூட காது கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலைவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறாரு? ஆனா இந்த கேம்ல எல்லாம் தூங்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணு. கோச் மாட்டணும் ஃப்ரெண்ட். நல்லா பாருங்க, அந்த சீரியஸ் கண்ணாடியா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓய் உள்ள போடாம அப்படியே அவன் அந்த டியூப் லைட் பண்ண சவுண்ட் கொடுக்கறதே ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து நீங்க பார்த்தது இல்ல. போ. அவன் வரானான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வரலங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் அந்த கிரானி 4 விளையாடுறத பார்த்துருக்கேன். அதில் ஜெனின்னு ஒருத்தங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்து இந்த கிரானிங் எதாவது கற்றுக்கிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் மோடுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டோர் எல்லோரும் ஓப்பன் பண்ணி போக மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா வெளில நம்மளை யாரும் பார்த்துருவாங்கன்ட்டு. ஆனால் நம்ம வெளில போகும்போது டக்குன்னு முன்னாடி யாரும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் டோர் திறந்து வைக்கிறோமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ்லாம் எதுக்கு தான் வைக்கிறாங்கன்னே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது மேக்ஸிமம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அங்கே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேர்ல்டுலேயே இது ஒரு டேஞ்சரான பிளேஸ். இறங்க முடிஞ்சு எல்லாரும் இந்த ரூம் எல்லாரும் இங்க வர போறாங்க. இந்த கதவு எதுக்கும் சாத்திட்டே போ. நோ, இப்போ இது போறதுக்கு சேஃப் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ள கிராண்ட்பா ஏதாவது இருந்தானா அதான். ஓ மை காட், இதான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டியூப் லைட் சத்தம். பேர் டியூப் லைட் ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேர் நோஸ்ஃபெராட்டோ, ஆனால் அவனுக்கு மூக்கே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படின்னு ஏன் தெரியுமா நோஸ்ஃபெராட்டோன்னு வச்சிருக்காங்க? நான் சொல்றேன், அவனுக்கு மூக்கே கிடையாது. ஸோ பேர்லையாவது மூக்கு இருக்கட்டுமேன்னு வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயந்துடாதீங்க இந்த மாதிரிலாம் இருந்தால். ஏன்னா கிராணி சும்மா அப்படி தான் கத்திட்டு இருப்பா. நல்ல யாரும் இல்லைல்ல, போயிடலாம்ல இருப்பாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டேங்கிற நீ வேற ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வெளில வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ போய் அந்த வேர்ல்ட். ஓ மை காட், கிளவா நான் எதிர்பார்த்த மாதிரி எதிரி. இது ஓபன் பண்ணு. கேட்க மாட்டேங்கிறாரு. நான் எதிர்பார்த்த மாதிரி எதிரி வந்துட்டாங்க. இத தர ஏய் ஃப்ரெண்டுங்களா, டேய் ஓ மை காட் கிராணி. யோ கிளவனா இங்க வந்துட்டான்டா. ஏன்டா கேட்க மாட்டேங்கிற எதையும்? கிராணி அங்க வரா பாறா. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வந்து காஸ்மிக் கன் எடுக்கிறதுக்கு ஒரு கீ வேணும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு என்ன கீ வேணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த ஓல்டு கீ தான். இந்த ஓல்டு கீ ஒரு முக்கியமான கிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் அடித்து சாவடிக்கிறதுக்கு இந்த ஒரு கீ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீயார் வேறு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட்பா இப்போ எங்கே இருப்பார்? வேர் இஸ் கிராண்ட்பா? ஸோ கிழவன் வந்து அந்த டேபிள் கிட்ட இருந்தான். ஸோ நிறைய சான்ஸ் இருக்கு அவன் இப்படி வரும்போது பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு. பேஸ்மெண்ட்டில் இருப்பான். யா ஸோ இப்போ யார் எங்கே இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு அதிகமாக. கிராணி வெளில போயிட்டா அது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக ஓடி அந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஒரு பிளான் இருக்கிறேன். நம்ம நோஸ்ஃபெராட்டோ எங்கே இருப்பான்? அதான் எனக்கும் டவுட். நேராக ஓட வேண்டியதான். கிராணி வந்தால் அடிச்சா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டே தானாங்க, ஜாலியாக போவோம். மைக்ரோவேவ் ஓப்பன் பண்ணு, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எதையுமே ஓப்பன் பண்ணாமல் நீ மட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணு. இங்கே நியூஸில் இது மாதிரி வேணா, இங்கே பேட்லாக் இருந்தால் கூட இருக்காதீங்க. நான் அது வேறு வேர்ல்டு. இதெல்லாம் பேட்லாக் தேவையில்லை. தேவை உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு தானே தேவை. இங்கே எதுவுமே இருக்கான புக் இருக்குது பார்த்தியா? புக்கு தான். நோஸ்ஃபெராட்டோவே எப்படி ஓப்பன் பண்ணி வந்தான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி வந்துட்டான். நான் சொல்கிறேன், தாத்தா இருந்தாலும் இருப்பார்ல, கன்ஃபார்மாக கீழே இருக்காரு. சரி, அந்த ஒரு பாத்ரூம் இருந்ததுல பயமா இருக்கு. கீழே வரத்தீங்க தாத்தா, தயவு செஞ்சு இது பண்ணிடாத. ஒரு செகண்ட்ல அப்படியே ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்டாரு. நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறோம், எங்கேயா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறியாடா? ஐயோ எனக்கு அப்படியே கை கால்லாம் நடந்து. இந்த கேப்ல மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நோஸ்ஃபெராட்டோ உள்ள போயிட்டா நம்மள என்னென்ன பண்ணுவான்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிச்சு மேய்ஞ்சிடும். இப்போதானடா நீ பாக்குறீங்க. அப்புறமேட்டா நம்ம விகே பிரியாணியே போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் நீங்க விகே பிரியாணியே மாத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோஸ்ஃபெராட்டோ. ஆனால் அவன் இப்போ கண்டிப்பாக சாத்திட்டு போ. தாத்தா பார்த்தாருன்னா அவர் துரத்திட்டு தாண்டி வராரு. சரி சீக்கிரம் போ. அப்படியே காஸ்மிக் கன் எடுத்து ஆனா நீங்க பார்த்துருக்கீங்களா நிறைய தடவை என்ன கேமா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் ஷார்ட் கன் இல்லைன்னா காஸ்மிக் கன்னு மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட்பா வெளில ஓடிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்கிட்ட சுட்டா எனக்கு என்னங்கிற மாதிரி அவரு பாட்டுக்கு கிளம்பிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ் வெளில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல இந்த கண்ணுக்கு பெரிய பிரச்சனை என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் தான் சுட முடியும். கிட்ட வந்து சுட்டா நம்மளே சுட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக சுடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது உங்களுக்கே பேக்கப் ஆகிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸில் எல்லாம் கொண்டு வந்து டோர் கிட்ட இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் சுட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன
யாருமே வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட போடாத. விட்டா போச்சு. கிராணி 2 பேர் வராங்க. போடு 2 விக்கெட் அவுட். மெயின் விக்கெட் வந்து எப்பறா கேவா எஸ்கேப் ஆயிட்டான்? வருவான், அவன் சொல்ல முடியாது. அவன் லூசு பையன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீரத்தை காட்ட சொல்லி வருவான். சரி எதுக்கும் பத்திரமா போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒன் வே. இப்போ டக்குன்னு கிளம்ப வந்துட்டானா அவ்வளோதான் எங்க கதை. 3 அப்படியே காஸ்மிக் கண்ணு வச்சிருந்தாலும் அவ்வளோதான். 1 ஷார்ட் கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பிரச்சனையே கிடையாது. கிட்ட இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும். அதை வச்சு கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு தான் அது ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்மளே சுட்டுக்க முடியாது. அது வேற விஷயம். அந்த பாத்ரூம்க்கு போய் பாரு, ஸ்க்ரூ டிரைவருக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சு. பேஸ்மெண்ட்டுக்கு எங்கே நம்ம ஃப்ரெண்டுண்ணா வெரி குட். இதே மாதிரி இருக்கணும். எங்க போயிட்டாரு? அவர் வெளில ஓடி போயிட்டாரு. நம்மளுக்கு போய் வெளியே போய் சுடு போ. 1.5 நிமிஷத்துக்குள்ள வேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. சரி நம்ம எங்கே போகலாம்? காஸ்மிக்கிற கண்ணை நம்ம ரூம் கிட்ட நம்ம இன்னும் நோஸ் ஸ்ப்ரெட்டோ சுடல. சுட்டாச்சு 2 பேரும் சுட்டாச்சு. ஐயோ லூஸ் ஆயிட்டேன். இது மேலே கிராண்ட் பாக்க என்ன காதா கேட்கும்போது. ஆமா இதை ஓபன் பண்ணு. பேஸ்மெண்ட் கீ இருந்தாலும் இருக்கும். இருந்தால் தான் இது சரி. எனக்கு ரொம்ப இது எதுக்கு இங்கே இருக்குது தெரியலையே. மேலே பாரு. என்னடா இது ஓபன் ஆகவே ஆக மாட்டேங்குது. பேஸ்மெண்ட் கீ இல்ல. மேலே என்னது இது? சும்மா ஃபண்ணுக்கு வச்சுருக்காங்க. நானும் ரூஃப்லாம் போய் பார்த்தேன். இப்படி ஒன்று இல்லவே இல்லை. சரி என் ஹேமர் எங்க? பெட்டில் தான். பெட்டில் இந்த பக்கம் போட்டுருக்கேன். வா உனக்கு எப்படா போனே டக்குனு இந்த ஸ்டாப் கிரானி எந்திரச்சிருப்பா பாத்து. வரானா? வரான் வட்டம் ஹண்டான் ரொம்ப கிரானி வேணா. ஐயோ மாட்டிக்கிட்டான் பயப்படல. செத்தோம் அவ்வளோதான். ரொம்ப சீன் போட்டோம்ல வச்சு செய்யுதுங்க. ஐயோ எவன் வரலான்னு அடிச்சோம். அதுங்க எல்லாரும் சீன் போடுறது தப்பு தான்டா. தப்பு தான். என்ன பண்ணுறது? ஆனா இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் என்ன தெரியுமா? அவன் தூக்கி போட்டானா அங்கே வச்சுருங்க சாவடிச்சாங்க. இனிமேல் காஸ்மிக்கிற கண்ணை நம்ம இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். செத்தாலும் பரவாயில்ல. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் முடிச்சோடனே அந்த அதுக்கிட்ட போவீங்க நிறைய தடவை. ஸோ எப்போ இங்கே தான் போவோம். ஐயோ எங்கடா பார்த்துட்டானா என்ன? இரு நான் ஒரு தடவை சுடணும்ல. இங்கேருந்து சுற்றாதடி. ஏன்னா இங்கேருந்து சுட்டா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிடும். இதுக்குள்ளேருந்து சுட்டா. ஓஹோ கிளவா ஐயோ இந்த பக்கம் கிளவ வந்துட்டான். நான் சொல்றது கேட்குறியா? நேராக என்ன பண்ணு, கிரானி பண்ணு. இங்கே வேணாம் கிளம்ப பண்ணி. ஆனால் நீங்கள் சுற்றாது கிளம்ப சொல்லாதா சொல்கிறது இப்படி. சரி நான் இப்போ எஸ்கேப் மோஸ்ட் வராடா சவுண்டு கேட்டு இப்போ தான் நீ வரையா லூஸ் போயிடு. ஏண்டா கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்தேன்னா நாங்கள் பின்னாடி போய் 2 பேரும் டார்கெட் வச்சு நல்ல வேலை. இப்போ வெளில போலான்றது நான் இந்த கிராண்ட்பா வேலை கரெக்டாக டார்கெட். கிளவா போயிட்டோம். நோ கிரானியும் கூப்பிடு. டேய் அவனே மேலே போயிட்டான்டா லூசே. நிதா ஏன்டா படுத்துற? இந்த சத்தம் கேட்டு கிராணி கண்டிப்பாக வருவா. பாருங்களேன் படுத்திருக்க போஸ. டியூப் லைட் பண்ணையா? டியூப் ஃபியூஸ் போயிடுச்சாடா? கிராணி என்சிட்டு போனா அந்த சைடா சொல்லலை. ரிப்பீட் ஆகிட்டு சரி அவ்வளோதான். இந்த கேம் மறந்து ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டோம். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் மேடு பக் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இப்போ டே 4 தான் விளையாடிட்டு இருக்கணும் இப்போதைக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஓ மை காட் டே 4 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அதுக்கு ரத்தமாக இருக்குது. இல்ல டே 4 இந்த ஃபேன் மேடு கேம் பார்த்துக்கு அப்படியே தான் இருக்குது. வர மோசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 4 வந்திருக்கு வந்துருச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சே அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் டைமண்ட் மட்டும்தான். இந்த இடத்துல காஸ்மிக் ரொம்ப வெறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமா. ஏன்னா இது ரொம்ப ரிப்பீட் அடிக்குது. பவர்ஃபுல்லாக இருக்கு. ஐயோ பின்னாடி போய் அடியேன்டா ஒரு தடவை.
பாருங்க அது கூட வருவாங்க. ஐயோ, டேய், 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 மாட்டிக்கிட்டானே. வேணாம். அடே அடே போடா. டேய் போடா, நாங்க அந்த பக்கம் போயிட்டோம்டா, போடா. அடி 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 வாடா. சரி அவன் நிக்க மாட்டான். இரு இரு இரு, வெளில போவாத. ஐயோ, அவனை இங்கே வர வைக்கிறதுனால நான் இந்த பிளானே பண்ணேன். ஷோபா ஓடுற விஷாலே. பார்த்துட்டான். அதனால அவன் ரசிகமாக கத்துறான். நமக்கு என்ன பண்றதுனே தெரியல. சுடாப்ளே, சுடே, ரொம்ப கிட்டான்டா. போ. ஏய் கிரானி அங்கதான் வருவா, வெயிட் பண்ண. இட்ஸோ என்ன இது நிக்கிற? பாருங்களேன், டியூப்லைட் ஃபியூஸ் போயிட்டு நிக்கிற போஸ. வேணாடி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே சின்ன டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரச்சனை இல்லை. ஏண்டா 2 நாளை சும்மாவே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ பேசுற பேச்ச பாருங்களேன். வெயிட் பண்ணு, இந்த இடத்த சுற்றுவோம். சுடு. அங்க வந்து பேட்லாக் கீ தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டேய் ஆமாண்டி, கார் கீ, பேட்லாக் கீ. இங்கே தான் மறுபடியும் நம்ம தலைவர் ஸ்பானாவார். அதான் பயமாகவே இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த விண்டப் கீ யூஸ் பண்ணுவீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம டியூப்லைட் மண்டையான் வந்து ஸ்பான் ஆகிடுவான். ஸோ எதுக்கும் பார்த்தே இருங்க. அவனை சுட்டுட்டு அந்த விண்டப் கீ யூஸ் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே ஸ்பான் ஆகி அங்கேயே அவங்களை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம இன்னும் கிரானி சூட்டில் தானே? ஆமாம். ஓகே, ரிஸ்க் டேக்கிங் நம்பர் 4th டே. நல்ல வேலை கிராண்ட் அங்கே இருக்காரு. கிளவா கண்ணு தெரியுமான்னு தெரில. கண்ணு சரியா, அதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். அவருக்கு சுத்தமாக காது கேட்கும். அடே அடே அடே, ஏன்டா நான் தொல்லை பண்ணுறேன்? ஒருத்த அதுக்குள்ள இங்கே வந்துடும். ஆமாம், எப்படி தெரியுமா? ஓஹோ, இங்கே தான் இருக்கீங்களா, அதோ வரேன்டா. அது தேவையில்லாம நம்மளை பார்த்துட்டான். தண்டத்துக்குன்னே இருக்கலாம். டேய், அவன் பாட்டுக்கு செவனேன்னு வெளில போகலான்னு போயிட்டு இருந்தான். நீ நடுவில் வந்தா அடே அடே அடே, ஏன்டா இப்போ அந்த கிராணியை வேற காணாண்டா. அது எங்கே போய் தொலைஞ்சதே தெரியல சனியை. இப்படியே வெளில மேலே போயிடு. அது எங்கே இருக்குன்னே தெரியல. நான் அந்த பக்கமா சுத்திட்டு போ. ஐயோ, ஸ்லெண்டர்மேனுக்கு வேற பிடிச்ச இடம் இது. ஸ்லெண்டர் இடத்துல இந்த கேம் ரொம்ப பவர். ஸ்க்ரூ டிரைவர் இங்கே கிடக்குது. ஐயோ கருமமே. இப்போ ஹேண்டில் எங்கே இருக்குன்னா லிவர் இழுத்துட்டு தான் வரும் ஹேண்டில். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். விண்டக்கி மேலே இருக்கு. நினப்பு மேலே இருந்துச்சா நாமே இந்த ஹேமர் தூக்கி கீழே போட்டுருவோம். கண்டிப்பாக கிராணியும் நோஸ் வராடாவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுன்னு வரும். அடே 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 அடே, ஜஸ்டிஸ் ஒருவேளை பாரு, ஒருவேளை அந்த ஒரு இடத்துல இது இருந்ததுன்னா, தேவையானது இருந்ததுன்னா. ஐயோ சமாடி. இந்த மாதிரி இருடா பார்க்காம போவாதடா, இருடா. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா நம்ம ரூம் இருக்குல்லடி, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தரப்போமே, அங்கே தான் விண்டப் கீ இருக்குது. இந்த இதில் நான் தெரியும். இந்த வேர்ல்டு நான் விளையாடி ஜெயிச்சிருக்கேன். நார்மலில் தான் அது. நோஸ்ஃபெராடோ, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டடா. டே 4 வரைக்கும் பக் பண்ணி கொண்டு வந்துட்டடா. இதுக்கு மேலேயும் எங்களை உயிர் வந்துடுறா. எங்கேருந்து வரான்னு பார்ப்போமா? வெளில இருந்தால் நம்ம ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை கொண்டு உள்ள இருந்தானா நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம். குதிக்காத, ரொம்ப கிட்ட போனானா அவ்வளோதான். நீ நோஸ்ஃபெராடோக்கு நம்மளை வந்து நம்ம கிராணி நான் ஷூட் பண்ண டிஸ்டன்ஸ் நல்லா வெளில. ஐயோ பாருங்களேன், கிராணி வருவா. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம் குதிச்சோன்னா அவ்வளோதான். அப்படின்ட்டு திருப்பி நோஸ்ஃபெராடோ போனவனும் திருப்பி வந்து பார்ப்பேன். ஐயோ முடியலையப்பா. கிராணி வர மாதிரி விட்டுட்டுமா? ஆனால் பயமாக தான் இருக்குது. வேணாம், இல்லை சின்ன இடம் வர இருந்தால் நான் மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னே தெரியல. சரி இரு வெளில போ. இங்கதான் வெயிட் பண்ணு வர இங்கதா வெயிட் பண்ணி ஹேமரையும் அப்படியே கீழே தூக்கி போட்டுருவேன். ஏன்னா ஹேமரும் தேவையில்ல. அப்புறம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்னா எல்லாம் மறுபடியும் சுற்றி எடுக்க வேண்டியது. ஆமாம். ஸோ இதையும் தூக்கி போடுற வழியில் சத்தத்தை போட்டுட்டு நம்ம லிவர் இழுப்போம்ல, அதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாரு. நல்லாவே அமைதிரே. அடே என்ன 2 லூசுங்களும் இங்கே இருக்கு. மறுபடியும் இப்போ நோட்ஸ் சொல்ல வருவானா?
நல்ல வேலை கிராணி பார்த்துட்டு போயிடுச்சு. நோ சொல்ல வருவானா குதிச்சுட்டுமா பேசாம. வேணாண்டா, வேணவே வேணாம். 3 நல்ல வேலை 3ன்னு சொன்னா அதுக்கப்புறம் இப்போ குதிச்சது என்னத்துக்குடா? என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு? அந்த 3க்கு பதிலா இப்போ 1 சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்? குதிச்சுட்டுமா போயிட்டான் அவன். வேணாம் வேணாம் வேணாம், வெயிட் பண்ணு தோக்கிறதே நிச்சயமாயிடுச்சு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவசரமாவே பேசுனடா? போட்டு மாடி. ஐயோ மோசமான சவுண்டா இருக்குதே. இந்த ரஸ்டிங் சிசர்ஸை வச்சு மேலே பாரு. இப்பதான் போறான். இரு ரஸ்டிங் சிசர்ஸ் தா. ஏழு குனியற. போ மேலே போ, இங்க கட் பண்ணு. ஒருவேளை இங்க என்ன இருக்கும்? டேய் என்னடா ஒரு வெட்ட கூட உனக்கு தெரியலையாடா? அடே நானே உயிரை கையில பிடிச்சிட்டு வெட்ட வேண்டியத. இரு பெட் மேல போய் போடு. அப்பாடா காசுங்க நீங்க தான் இருக்குது. சரி இரு என்ன இருக்குன்னு முதல்ல பாத்துக்கோ. டேய் அதுக்கு மேல என்ன இருக்கு? ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அப்படியே. அது ஃபர்ஸ்ட் இதுல கொண்டுறணும். இரு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. ஹேண்டில் டி முக்கியம். ஹேண்டில் தாண்டி சவுண்ட் வேறங்க ஒரு மாதிரி இருக்கு அப்படியே. அதான் அந்த கன்னோட பவரை ப்ரூஃப் பண்ணுறான்னு சொல்லி நம்ம கருமமாக கொடுத்து வச்சிருக்காங்க. கருமம்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது கன்னு. உண்மைதான். ஆனால் சுடுறவங்களுக்கே ரிப்பீட் ஆச்சுன்னா அது நல்ல கன்னுன்னு சொல்ல முடியுமாங்க? ஆனால் பைலட்டு கன்னு நான் தான் சொல்லுவேன். கையெல்லாம் சதறிடும். இன்னும் கிராண்ட்பா பார்த்தா நினைத்து போனோம் நம்மளை அடிக்கலாங்கிற மாதிரி கிறுக்குத்தனமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். லிவர் எங்கடா இருக்கும்? ஒருவேளை ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போய் நம்ம ஸ்பான் ஆனோம்ல அந்த இடத்துல போய் ஓபன் பண்ணி லிவர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அதுங்க இப்படி வரும்ட்டு. அதுங்க அப்படிதான்டா வரும். வேற எப்படிடா வரும்? குனிஞ்சிருந்துச்சுன்னா அதுங்க அதுக்கு இடிச்சுட்டுங்க. கிராணி கூட குனிஞ்சிருவா. ஏன்னா சீவேஜில் அப்படி தான் பண்ணுவேன். ஆமா. ஆனால் நீ தான்டா நல்லவன். எப்போ கூப்பிட்டாலும் வந்து சாப்பிடடா. அப்படியே வாலண்டியரா வர நம்ம டியூப் ஃபியூஸ் போறதுக்கு. எனக்கு உனக்கு ஸ்பெஷலாக அழைக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த நோஸ்ஃபெராட்டோக்கு டியூப் மண்டையா? அட பாவிங்களாடி, இவனே ஸ்பான் பண்ண வந்துட்டாடி. சுடுறா. என்னடா ரெண்டு பேரும் பறக்குறானுங்க. அவ்வளோ பவர் நம்ம காசு கிட்ட கிளவனை பாரு வரவே மாட்டான் நம்மளை எந்த அளவுக்கு. ஆமா அது எப்பவுமே சரிங்க. என்ன கிரானி கரெக்டாக இப்போ வெளில இருந்து வந்துட்டு இருப்பான். எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஆமா கிரானி 2ஆ சரி, கிரானி 3ஆ சரி, வெளில போயிட்டு மாடி 4ஆ சரி, இரு 5ஆ சரி. வெளில போயிட்டு மாடி போ. எந்த கிரானி வெளில இருக்காங்க. வாடா வாடா வாடா. உனக்கு தானே நாங்கள் வெயிட்டிங்க. உனக்கு தானே நாங்கள் வெயிட்டிங்க. என்னடி பண்ண அவன் வரணும்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன். இங்க பாரு இங்க பாரு. அடி 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 என்னடா பார்த்துட்டு வர. ஐயோ ஆசீர்வாதம் கொண்டுட்டு இருக்கான். நல்ல வேளை அந்த கன் இப்போ நம்ம ரிப்பீட் ஆச்சு பாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 மினிட் இல்லை 45 செகண்ட்ஸ்லேயே வந்து வெளியே எந்திரிச்சு ஸ்பான் ஆகிடுவாங்க. சரி இப்போ போய் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன்ல எது டேய் அவனை கொஞ்சம் விட்டா கொன்றுப்பாடா. என்னடா பேசுகிறேன்? எங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதே மாதிரி ஸ்க்ரீன் நான் வந்தேன். யார் இவன் பார்க்கறதுக்கு வினோதம் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இவனோட ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து கிரானி 4 ட்ரை பண்ணான். அதாவது என்ன ஆச்சுன்னா ஸ்லெண்டர்னா அவனுக்கு முன்னாடி வந்தான். சரிடா ஸ்லெண்டர்னா வந்து அவனுக்கு முன்னாடி வந்தான். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? ஸ்லெண்டர்னாவை புரிஞ்சுக்கிட்டு திரும்பணும். இல்லைன்னா அவன் நம்மளை வந்து கொன்றுவான். அவன் என்ன பண்ணானா இவனே மறைச்சுனா கன்ஃபார்ம். சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாததுனால அவனுக்கு ஸ்லெண்டர்னாவை பற்றி தெரியல. ஸோ என்ன பண்ணிட்டான், அவளையே பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சு? அவன் பொண்ணு பறக்கு என் அண்ணன் கிட்ட கேள்வியை கேட்டிருக்கான். அவன் யார் அவன்? அவளுக்கு போய் ஹேண்ட் கட்டிட்டு இருக்கான். வருவானா மாட்டலாம் தெரியல.
வின் பண்ண போறியா இல்லையா? ஏய் விண்டப்பி எடுத்து மேல நோஸ்கெல்லாம் கிராணி இப்படிதான் இன்சைட் நின்னுட்டாங்கன்னா போதும் எனக்கு. நோஸ் ஃப்ரோட்ட கண்ணு அது ஓகே ரெண்டு முட்டை பசங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கிராண்டி 4ல சொல்ல போனால் எப்படின்னே தெரியல. நாங்கள் ட்ரை பண்ணும்போது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு பக்கமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வரும்? முக்கியமாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்க. அப்படின்னா பக்கா வருது அப்படியே. எப்படிதான் பக் வரும்? பக் மட்டும் ஆமா பார்த்துடா கார்த்திகனே வராங்கடா. அப்பாடி இப்பதான் வீடே வந்துச்சு. நான் ஒரு தடவை சொல்றேன். வெயிட் பண்ணி இதுங்க கொண்டுட்டு வந்துடுறேன் நானு. அதுக்கு தானே நானும் சொல்றேன். நான் வந்து அந்த டார்கெட் ஷூட் பண்ணிடுறேன். நீனா வந்து 1.5 நிமிஷத்துக்கு இழுத்துருவேன். வெயிட் பண்ணி வெளில போதடி. இடமே அதுதான் வீடே அதுதான். இதோ இங்க இருந்தா ஸ்பானாவா? ஆனா எந்திரிக்கும் போது அந்த காஃபின்ல இருந்து எந்திரிக்கிறான். ஸோ அங்கே தான் அவன் ஸ்பான் ஆனோம். எதுக்கு இங்க வரான்? இவர் அவன் காஃபினே முடியல பாரு. சூப்பர் ஜி. 2 ரெண்டு பேரும் படுக்கிற விதத்தை பாருங்களேன், சிரிப்பா இருக்குங்கண்ணா. ஓகே பின்னாடி போய் எடு கண்ணா இது கூட டார்கெட் நான் ஷூட் பண்ணுறேன். சரி நான் ஒன்னே ஒன்று ஷூட் பண்ணிட்டு தரேன்டா. ஐயோ என்னை ஒன்று கூட ஷூட் பண்ண விட மாட்டேங்கிறான். ராணி உன் மூஞ்சி இந்த மாதிரி தான் வச்சு எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ நீ எஸ்கேப் பண்ணிட்டு உன்னை என்னெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் பாரு. என்னடா இவ்வளோ நேரம் பண்ற? ரீலோட் பண்ணிக்கோ. ஏன்னா அது அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும். திருப்பி நோஸ்பெராட்டோ வரும்போது ஸ்பான் ஆகும்போது அவனை ஒரு சுட்டுறலாம். மிஸ் பண்ணிட்டான் இவன். நீ மட்டும் மிஸ் பண்ணாத மாதிரி பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் பண்ணிருக்கானு. நீனா ஏதோ நான்லாம் டப்புன்னு, அதாவது நான் இங்கே இருந்தாலும் நிற்க மாட்டேன், டக்குன்னு அங்கே போய் நின்றுப்பேன், அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். என்ன கிடைக்குது? யாரா நீனு? குடுறா நானும் அதை ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணு. நோஸ் வரல ஸ்பான் ஆயிட்டானா? ஆயிட்டாண்டி. இருறா நானும் அதை ட்ரை பண்ணுறேன்டா. இப்போ ஸ்பான் ஆகிட்டு வர அவரு. ஸ்பான் ஆகிருப்பான். வெயிட் பண்ணு. அவனை பார்த்து சுட்டுரு. எங்கே ஆளை காணோம்? வருவாங்க தான் நிற்பான். பின்னாடி ஒரு ட்ராப் பண்ணி கீழடா. ஏய் சூப்பரு. இருடா இல்லடா பாரு ஸ்பான் எங்கே சுட்டுங்க போகுதுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரமாட்டான். இன்னொரு பிடிச்சி வாங்கி வந்துட்டு டார்கெட் ஷூட் பண்ணு. இல்லை ஒரு புல்லட் எடுத்து வச்சுக்கோ. கிராண்டில் சட்டைக்கு வந்தாலும் வரும். அவன் வரமாட்டான். இவனே ஓடுறான்னா வானடி இதே கிராண்டிக்கு லேட் ஆகும். டக்குன்னு டார்கெட் ஷூட் பண்ணி. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இது. பாரு பேஸ்மென்ட் கீ ஹேண்டில் அப்படி லிவர்ல நோட்ஸ் கிராணி சீக்கிரமா தான். உனக்கு தானே நாங்கள் வெயிட்டிங்க. உனக்கு நாங்கள் இவனே படுத்திருக்க போஸ்டே அப்படியே. உனக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ரத்தத்திலே அல்வா செஞ்சு வச்சிருக்கோம். வாடி சீக்கிரமாக சாப்பிட்டு. ரத்தத்தில் அல்வாவா? அவதாண்டி. ஏன்டா அல்வாவே ரெட் கலரில் தான் இருக்கும். அப்போ ரத்தத்துக்கும் ஆமாம் அல்வா அவளுக்கு அதான் நீ ஓடிக்கிறேன். வா உனக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பறக்கிற விதத்தை பாருங்க. அப்படியே பேஸ்மென்ட் கீ எடுத்துட்டு போடா. ஐயோ பேஸ்மென்ட் கீ தான். இவன் அதுக்குள்ள ஸ்பான் ஆயிடுவானே என்ன பண்றது? பரவாயில்ல போ. இப்போதைக்கு நமக்கு பேஸ்மென்ட் கீ தான் முக்கியம். தப்பிக்கிறோம். இவனே மறைய ஆரம்பிச்சிட்டானே. மறையல. போயிடுறா நல்லதே. இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 செகண்ட் நின்னா கூட அவன் வந்து நம்மளை கடிச்சிடுவான். சீறி விட்டுருவான். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்ச மாதிரி ஃபீலிங்கில் இருக்கணும். இந்த லிவரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், லிவர் எங்கே தெரியுமாக்கும்? நீங்கள் காஸ்மிக் கன் எடுத்துலடா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணும். அந்த இடத்துல தான் லிவர் இருக்கும். வேணா பாரு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கார்க்கி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கிளம்பு இங்கே இருந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண ஓட வேண்டியதான். ஆனால் வந்து இங்கே இல்லை போ சீக்கிரம் போ டைம் இல்லை போ. மேலே ஒரு டே இருக்குல்ல. லிவரை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஹேண்டில் போய் எடுக்க முடியும். ஓகே ஒரு டே இருக்கடா. ஒரு டே இருக்கு அந்த ஹேண்டில் எடுக்கிறதுக்கு. எவ்வளோ பெருமை.
ஐயோ அவன் வேறு ஸ்பானா எதனா இங்கே வந்துட்டு இருக்கோம் நேரத்துக்கு. ஆமால. இதுக்கு தாண்டி சொன்ன ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன்டி இங்கே. அப்புறமேட்டா போய் இது அது ஒன்று இருக்குது. அதுக்கெலாம் வெந்துருச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருப்போம். அது ஒன்று இருக்குது. இப்போ கிராண்ட் வந்துட்டு நல்லா பண்ணி தொலைகிறது நம்ம. அது எப்படின்னா தெரியல. கிராண்ட்பாவே இந்த நின்றுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். கிராணியே நோஸ் பண்ணுறா கூட அப்படியே அசால்ட்டாக ஷூட் பண்ணி விட்டுறலாம் அதுங்களை. இப்போ ஸ்லெண்டர்னா பார்த்தீங்கன்னா அவளுக்கு காதும் கேட்கும். எங்கே தான் பார்த்து நீ என்ன சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேம் மிகப்பெரிய வில்லனே இங்கே 2 பேர் தான் இருக்கு. அதை அப்படியே கீழே போட்டு போ. ஏன் நோஸ் வரல வந்து நம்மளை அவன் ஏன்டா கடிக்க போறான்? கிழிக்கிறதுக்கா பார்த்தல. எங்களை சரியா சுத்தி வளைச்சிட்டாங்க. இங்க ஷூட் பண்ணி மூச்சு விடு. ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்னால முடியல. ஏன்னா அடே 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 இங்கே விட்டுருங்கடா தயவு செஞ்சு. இந்த வீட்டில் நாங்கள் போயிடுறோம்டா. உங்கள் வீடே எனக்கு வேணும்டா. அடே நாங்கள் இந்த வீட்லேயே நாங்கள் வந்து போயிடுறோம்டா. கிராண்ட் அடிஷன் என்ன பத்துண்டு சொன்னேன். வாடா 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 உனக்கு தான் வீட்டுங்க. சீக்கிரம் வாடா. ஹாஸ்பிட்டலை வச்சு நீங்கள் கொண்டுடலான்னு நான் சொல்கிறேன். நோஸ் வராடா. துடிக்கிறான். கிராணி வா வா. I'm just waiting for you. ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறத பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. கிராணி வா உனக்கு தான் வெயிட்டிங். நோஸ் சொல்ற கிட்ட வா. பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வா. எப்படி கிராணி ஆடுறா. சரி அது செத்து போயிடுறான். தப்பிச்சு போயிடுறானே. சூப்பராக மூமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். ஆமாம். நம்ம காஸ்டியூம் உங்களுக்கு அவங்களோட டான்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு வந்துருங்க. நம்ம இந்த காஸ்டியூம் அங்கே தானே நானே போயிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எந்த ரூமில் எடுத்தோமோ அந்த ரூம்லேயே தான் இருக்குது. ஐயோ படுத்துறானே. கிராண்ட்பா நீங்கள் கிட்ட வந்து மூஞ்சி நீட்டுறா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவன் அப்படி தாண்டி ஐயா நம்ம இந்த ரூம் சூப்பர் ராவடா சாடா. 3 விக்கெட் அவுட்டா. சரி கண்ணில் மறுபடியும் ரீரோல் அடிச்சு மறுபடியும் நமக்கு இப்போ இன்னும் இருக்காங்களா? இல்லை ஸ்பான் ஆகிட்டேன் போச்சு. ஆச்சுங்களா. இப்போ ஷார்ட் கன் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஷார்ட் கன். ஐயோ சத்தத்தை போட்டான். இது வேற பக் ஆகுது. சத்தத்தை போட்டேன். இந்த ரூம் ரொம்ப பக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது நம்மளால. 2 கையும் கண்ட்ரோல் பண்றான். ஏன்டா படுத்துற? ஓ நல்ல வேலை. நம்ம அதுவே பக் ஆகலனாலும் பக் ஆயிடுச்சுனே படுத்துவான். அப்பா கொஞ்சம் டிலே பண்ணுறேன். நம்ம நோஸ் வராடோ போறாங்க. எங்க கிராணியை காணோம். கிராணி நோஸ் வராடோ நீ டான்ஸ் பண்ணி வச்சுக்கோடா. உங்க டான்ஸ் மூமெண்ட்லாம் அவனோட மைண்ட் கேபிட்டல் அவன் நாக்க பாருங்க சொல்ல மோசமா இருக்கு. எத்தனை நாளா அவன் நகமே வெட்டாம இருக்கானோ. சை கிராணி பல்லே கன்றாவியா இருக்கு. சரி இதுக்கு மேலே நம்ம பொருட்களாக முடியாது. ஏட்ரா காஸ்டிங் சரி இங்கே தான் வச்சிருக்கான். தெய்வை கொண்டு அவங்கள சுட்டு தள்ளுவோம். அடே சுட்டு தள்ளா. 2 விக்கெட் ஆயிட்டா. நோ 1 விக்கெட் தான். ஏன்டா 1 செகண்ட் கழிச்சு வர? சுடுடா பைத்தியம். இந்த கன் இதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஷார்ட் கன் என் கிட்ட வந்து வீடு ஸ்க்ரூ டிரைவர் தொலைச்சிட்டேன். மேலே போட்டடா. கீழே விழுந்துச்சு மறுபடியும். அது
ஐயோ ஸ்க்ரூ டிரைவரை இதில் வேறு பக்காய் தொலைஞ்சிச்சுன்னா நல்ல வேலை இங்கே போய் சொருவிட்டு இருக்குது ஐயோ கர்மமே, எப்படா அது இங்க போச்சு? தெரியலையே. என்னடா தலையை உள்ள விட்ட? அடே அடே என்னடா இப்படி கிடையாது? நீ எப்படி சாவு எனக்கு தெரியாது. ஐயோ தலையை உள்ள விட்டு. இங்கே தான் நம்ம வில்ல நாங்க வீடியோ பண்ணதுலேங்க இந்த அளவுக்கு ஃபன்னி மூமெண்ட்ஸ் நாங்க இந்த அளவுக்கு பெஸ்ட்டான மூமெண்ட்ஸாக நாங்கள் இந்த வீடியோ இது எடுத்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிவர் கிடச்சிதுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு 0.1% வாய்ப்பு இருக்குதுங்க. 0.1 ஏண்டா ஆமாம் லிவர் தான் இங்கே இருக்கணும், லிவர் தான் இருக்கும் சொன்னமே எனக்கு தெரியும். லிவர் தானே அது பைத்தியம். அது என்னத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கு? நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வில்லனே இந்த கிராண்ட் பாவம் எப்படி போறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன தப்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரெண்டுனா கூட நம்ம அந்த டோர் எஸ்கேப் கூட நாங்கள் வந்து 35 முடிச்சிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கன்ஃபார்ம் நாங்கள் 40 எடுப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களை. நீங்க இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம எங்களுக்காக பார்த்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. கிராணி சூப்பர் கிராணி வாடி. ஐயோ சுடுறா சுடுறா நீ தள்ளி சுடுண்டி. எய்ம் பார்க்க தெரியாதடா உங்களுக்கு. இல்லை பரவாயில்ல, கன்று மட்டும் ரீலோட் ஆயிடுச்சு. அதுவா இப்போ பிரச்சனை? பார்த்துட்டா தான் நீ வா, முடிஞ்சா வா, பார்த்துட்டால வா. இந்த சவுண்ட் மட்டும் கேட்க ஆளே கணும். எதுக்கு நவுந்து நில்லு. ஏய் திருப்பி போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. அப்படிங்கிற இந்த இடத்துக்குலாம் கிராணி நம்மளை சுட்டோன்னா நம்மளே இது கன்று சேர்த்து சுட்டுரும். பாரு அவ திருப்பி இவன் தான் மீனாலே. இந்த தடவை என்னடா போஸ்ட்ல உட்காந்துக்க. அவன் என்ன படிச்சு இரு கிராணியை சுட்டுட்டு அவனையும் போய் அப்படியே பார்த்து வருவோம். அந்த கன்னை எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அந்த கன்னு கீழே போட்டோன்னா அந்த சவுண்டு நின்றுது. வருவாள் நம்மகிட்ட கிராணி எங்க வர சுற்று. ஏற்கனவே சீக்கிரம் போய் பாடுறா அவங்களோட எப்படி படுத்துருக்காங்க. கிராண்ட் பா எங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கன்னு இவன் அங்கே இருக்குது. கிராண்ட் பா இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்தாலும் அந்த விக்கெட்டையும் காலி பண்ணிட்டு போயிடலாம். அதுவா இப்போ முக்கியம். விக்கெட் எடுக்க தானே நம்மளுக்கு வந்து இது. கிராண்ட் பா வெளில தான் சுற்றிட்டு இருப்பாரு. அதான் நான் சொல்கிறேன். அட என்ன கையில் வர மாட்டேங்குது. சரி அவங்கள போய் அப்படியே போஸை பார்த்துட்டு போகலாம்ல. அதுக்குள்ளே கிராண்ட் பா வந்து அவரு போஸை காமிச்சிட்டாருன்னா நல்ல வேலை கிராண்ட் பா அனுப்பிச்சிட்டு ஓடுறாரு. கிராண்ட் பா அப்படியே போகணும். எங்களால் திரும்பி பார்த்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் அந்த பக்கம் தான் இருக்கோம். பல படம் லூசு போயில லூசு போயில முடிஞ்சிச்சு கிடையாது. இப்போ தான் ஆரம்பிக்குதே கேமு. எஸ் த கேம் பிகின்ஸ். இப்போ ஹேண்டில் சத்தம் முடிய லூசுல இருக்குது. பிடிச்ச இடம் இது. இடம்னா இங்கே பாவம் தம்பி. இங்கே பாரு நான் மற்ற ஷார்ட் கன் எங்கே இருக்குது? விண்டப்பி போகிறது தான் இருக்குது. விண்டப்பி இருந்ததுன்னு நம்ம நோஸ் பரவலாம் சுட்டுட்டு அந்த கிராக்கிங் வரையும் தாண்டி போய் எடுக்க முடியும். இங்கே ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை கீழே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். நான் கீழே போடல, அவனா கீழே போட்டு என்ன சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோசமான விஷயத்தெல்லாம் தாண்டி அந்த வழியெல்லாம் பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால போக முடியும். நேற்றுக்கு நோஸ் வராட எந்திரிச்சிருப்பானா எல்லாமே கீழே இருக்குது. போச்சு 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 போச்சு. இந்நேரத்துக்கு அவன் எந்திரிச்சிட்டு வெளில போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் நீங்கள் எடுத்து போகிறது எதுவுமே இல்லை. இதை அவட்ட கேட்டேன் ஃபஸ்ட்டு. நான் போயிட்டு வாங்க கீழே பேசாமல் கீழே ஓடிட்டேன் நான். ஏன் ஓடி ஒரு நாள் நம்மளுக்கு
சூப்பர் பாப்பா. ஷார்ட் கன் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த புல்லட் தான் இல்லை. அவனோட புல்லட்டை ஏற்ற முடியாதடா. நோஸ்ஃபெராடோ வேர் இஸ் ஹீ? தட் இஸ் நோஸ்ஃபெராடோ. எப்படா தெரியுது. ஃபஸ்ட்டு நீ கேம் பாரு. என்ன பண்ணுவோம், நம்ம நேராக இந்த ட்ராக்கிங் ஃப்ளோருக்கே நம்ம போவோம். இந்த ட்ராக்கிங் ஃப்ளோர் இங்கே இல்லை. டேய் பாப்பா, இங்கே ட்ராக்கிங் ஃப்ளோரே இல்லடி. தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரி இத்தனை சுத்தம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நோ சொல்ல வராமல் போயிட போகிறான். நம்ம பரம எதிரி கிராண்ட் பைப் இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி போடா ஏன்டா நல்ல வேலை. டக்குனு வந்துட்டான். ஏன் பாரு, அவன் நடந்து வர போஸே சிரிப்பா இருக்குங்க. 3 1 விக்கெட் 1. அவன் நடந்து வர போஸே தையாக்கான்னு வரான். ஷாட்கனை எல்லாம் சீக்கிரமா படுத்துறானே இவன். இரு கிராணிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சீக்கிரம் எடுத்துட்டு போறான்னு சொன்னா கிராணி வரமாட்டேடி. இங்கே கிராக்கிங் ஃப்ளோ இருக்கா இல்லாத எனக்கு தெரியாதுடி. இந்த சத்தம் வேற போட்டுக்கிட்டே தான் பயமா இருக்குது எனக்கு ஒரே. நல்லா நாங்கள் இன்னும் நமக்கு லக்கியான மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. 3 2 1 ஏன்டா படுத்துற? 3 2 1 அவன் கிட்ட வந்து நம்மளே அடிச்சிருவா போல. அவ்வளோ பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கிராண்ட் பார்க்குற இந்த ஒரே ஒரு தொல்லை போச்சு, அவனை தாண்டி போயிட்டா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எஸ்கேப் பண்ணிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மல் மாடலில் எல்லாரையும் வச்சு வேறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நம்ம டே 4 5 முடிச்சிடலாம். நீ பார்த்துருக்கியா? இப்போ ஈவன் நம்பர் என்ன? 2 4. இப்போ நம்ம கிராணி ஸ்கூலில் இங்கே பாரு டோர் எஸ்கேப் பண்ணும்போது 5ஆவது நாளில் தான் நம்ம ஜெயித்தோம். இதே கிராணி 4ல் ஜெயிக்கும் போது 5ஆவது நாளில் தான் இல்லை 4ஆவது நாள். ஐயோ கிராண்ட்பா வந்துடாதரா கிளவா அடிச்சு சொல்கிறேன். நீ நல்ல கிராண்ட்பாவாக இருந்தனா அங்கே நிற்கக்கூடாது. போடா சீக்கிரம் போடா, அவன் வரக்கு முன்னாடி எங்கேயோ இந்த நாய் எங்கேயாவது உள்ளே போயிருக்குமோ போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்கேப்பே. தட்டியா முடிச்சுட்டோம்டா, ஏன்டா படுத்துற? சரி இது இப்போ அப்படியே செட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு. செட் பண்ணி ஏனியில் ஏற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சாச்சு. அவங்க 4 பேரே வச்சுட்டு 4 சமாளிக்க முடியலங்கிற அப்பாடி போட்டு அடுத்த தடவை கிராணி ஃபோர்ல கார் எஸ்கேப் நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ கன்ஃபார்மாக நாங்கள் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு 95% சான்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ விடுது. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ போடுங்க, இன்றைக்கி டிலே ஆயிடுச்சு, அது கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் எல்லா விட ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்.